முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்போகிறோம். குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்றை முன்னாள் போராளி பசீர் காக்கா ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் ஆராயப் போகிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த மாநகர சபையில் நேற்றைய தின அமர்வில் நடந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் இதில் ஆராயப் போகிறோம். அது தொடர்பான காணொலியாகத்தான் இருக்க போது வாங்கோ நேரடியாகவே காணொலிக்குள்ளே போகலாம். முதலாவதாக இந்த தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்கிற விஷயங்கள் அண்மை காலமாக ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது. குறிப்பாக பல நெடுமாறன் அவர்கள் அண்மையில் சொன்ன ஒரு கருத்துக்கு பிறகு, அதாவது கடந்த காலங்களில் பல நெடுமாறன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். தலைவர் உயிருடன் இருக்கின்றார், அவர் வெகு விரைவில் தன்னை வெளிக்காட்டுவார், அதற்கான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னை வெளிக்காட்டுவார் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். அதற்கு முன்னரே இந்த தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற விஷயங்கள் சம்பந்தமான பேசுபவர்கள் ஒரு நீண்ட நெடிய பரப்பில் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அது ஒரு வகையில் இருக்க, இப்போ அதற்கு விளக்கம் கொடுக்கும் முகமாக அல்லது பதில் தெரிவிக்கும் முகமாக முன்னாள் போராளி பசீர் காக்கா ஐயா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஊடக அறிக்கை தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எமது புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை தமிழினம் இழந்து விட்டது என்ற செய்தியை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். 2009 ஆண்டின் பின்னர் தாயகத்திலும் உலக பரப்பிலும் உள்ள தமிழ் பேசும் மக்களின் மனதில் எழுந்து நிற்கின்ற வினா எமது தேசிய தலைவரின் இருப்பு தொடர்பானது. பொதுவாக தாயகத்தில், குறிப்பாக முள்ளிவாய்க்கால் வரை பயணித்த மக்கள் கள நிலைமையை சரியாகவே புரிந்து கொண்டவர்கள் என்ற வகையில் இனி எக்காலத்திலும் எங்கும் எம் கண்ணில் அவர் தோன்ற மாட்டார் என்ற கசப்பான உண்மையை புரிந்து கொண்டனர். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை மட்டுமே பார்த்து இவ்வாறான உயரிய தலைவரின் காலத்தில் வாழ்ந்தோம், பங்களித்தோம் என்ற உணர்வினை பெற்றனர். தாயகத்தில் தலைவரின் புதல்வி துவாரகாவின் வித்துடலுக்கு மண் தூவி வீர வணக்கம் செய்தவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படி இருக்கையில் துவாரகாவின் பேராலும் மோசடி செய்யும் ஈனப்புறவிகள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை தமிழினம் இழந்து விட்டது என்ற செய்தியை அனைத்துலக பொறுப்பாளர் என ஏற்கனவே தலைவர் உத்தியோகபூர்வமாக நியமித்த கேபி மற்றும் அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ராம், பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் ஆகியோர் உலகுக்கு தெரியப்படுத்தினர். அந்த நாள் 2009 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதியன்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் திராணி எப்போதும் போராட்டத்துக்கும் தேசிய தலைவருக்கும் விசுவாசமாக இருப்போம் என சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் இருக்க வேண்டும். உத்தியோகபூர்வமாக தலைவரால் நியமிக்கப்பட்ட இந்த மூவரும் விடுத்த அறிவித்தலை இனி எவரும் உதாசீனம் செய்ய முனையமாட்டார்கள் என நான் நம்புகின்றேன். ஏற்கனவே நடந்து முடிந்ததே வரலாறு. இதில் தணிக்கைக்கோ சமரசத்துக்கோ இடமில்லை. பெரும்பான்மையினரின் முடிவு என்று தீர்மானிப்பதற்கு இது தேர்தல் அரசியல் அல்ல. நாம் எடுக்கும் முடிவுகள் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை பிரதிபலிக்க வேண்டும். வேறு எந்த சக்திகளின் முடிவுகளையும் அமுலாக்கும் விதமாக வரலாற்றை மாற்றியமைக்க முயலக்கூடாது என மாவீரர் குடும்பங்களின் சார்பில் வேண்டிக் கொள்கின்றேன் என்றவாறாக அவருடைய அந்த ஊடக அறிக்கை காணப்படுகின்றது. இதில் குறிப்பாக தேசிய தலைவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற விஷயம் பலராலையும் விமர்சனத்துக்கும் மற்றும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு சாரார் தேசிய தலைவர் இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை பிரதிபலிக்கும் முகமாக சில செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்த வண்ணமே இருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களது ஊடக அறிக்கைகள், அது மட்டுமில்லாமல் அவர்கள் விடுகின்ற அனைத்து உரைகளையும் என்ன விஷயத்தை தெரிவிக்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா, தேசிய தலைவர் இன்னுமே உயிருடன் இருக்கின்றார், தகுந்த காலத்தில் அவர் தன்னை வெளிக்காட்டுவார் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தேசிய தலைவர் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவருடைய சகோதரனுடைய மகன் தேசிய தலைவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தியிருந்தார். அது மட்டுமில்லாமல் ஒரு சாரார் துவாரகா இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றார் என்று அவரை பிரதிபலிக்கும் முகமாக சில காணொளிகளை வெளியிட்டார்கள். அந்த காணொளிகள் எடிட் செய்யப்பட்டவை. அதாவது
செயற்கை நுண்ணறிவின் தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்டவை என்கின்ற விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் பசீர் காக்கா ஐயா அவர்கள், முன்னாள் போராளி பசீர் காக்கா ஐயா அவர்கள் வெளியிட்ட இந்த ஊடக அறிக்கை ஒரு பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூக பரப்பிலையும் தமிழ் தேசிய பரப்பிலையும் அனைவராலும் மரியாதையுடன் பார்க்கப்படுகின்ற சில வரலாறுகளை தன்னகத்தே புதைத்து வைத்திருக்கின்ற ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் பசீர் காக்கா ஐயாவுடைய இந்த அறிக்கையும் ஒரு பெரிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இது தொடர்பாக அவர் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அடுத்த கட்டமாக இந்த தேசிய பரப்பில் பயணிக்கிறவர்கள் இது தொடர்பான என்ன கருத்தியலை முன்வைக்க போகின்றார்கள் என்கிற கேள்வியும் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பாக எந்தெந்த விடயங்களை முன்வைக்க போகின்றார்கள் என்று. ஏனென்றால் அண்மை காலமாக இன்னும் ஒரு தேசிய தலைவர் உருவாக போகின்றார் என்கின்ற விடயங்களும் ஒரு பேசி பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது தலைவருக்கு பின்னர் இன்னொரு தேசிய தலைவர் என்கின்ற விடயமும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த விடயம் நடைபெறுகின்றதோ இல்லையோ, ஆனால் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் வைத்திருக்கின்ற ஒரு கொள்கைகளின் அடிப்படையாக தலைவர் ஒருவரே என்கின்ற ஒரு நிலைப்பாடில் இவர்கள் பயணித்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவர்கள். ஆகவே இந்த வகையில் இப்படி இன்னொரு தேசிய தலைவர் என்பது இவர்களது கொள்கைகளுக்கு முரணோ என்றும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் இதில் என்ன நிலைப்பாட்டை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிறவர்கள் எடுக்க போகின்றார்கள் என்பதனை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பேசணும் என்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு நீண்ட பொருள்தான். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜாழ் மாநகர சபையினுடைய அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த அமர்வில் பல விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக நல்ல விடயங்கள் தொடர்பாக அல்லது சமூக அபிவிருத்தி சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தாலும் கூட அந்த நேற்றைய அமர்வில் வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமர்வு 10 மணிக்கு ஆரம்பித்தது, இரவு 7 மணி வரை நடைபெற்றிருந்தது. ஆகவே இதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தது. ஆகவே இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த நிலையில் அங்கே என்னென்ன முடிவுகள் எட்டப்பட்டன என்ற விடயங்களை முதல் பார்க்கலாம். அதில் குறிப்பாக ஜாழ் மாநகர சபையின் திண்ம கழிவகற்றலில் பெரும் ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்கிறதாக நேற்று அமர்வில் தெரிய வந்திருக்கின்றது. இதில் என்ன விஷயம் தொடர்பான இந்த ஊழல் மோசடி என்று பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 16 உளவு இயந்திரங்களை கழிவகற்றும் பணிக்காக ஜாழ் மாநகர சபை வாடகைக்கு எடுத்திருக்கிறது. இந்த வாடகைக்கு எடுத்த அந்த கழிவகற்றும் பணிக்காக எடுக்கப்பட்ட அந்த உலோக இயந்திரங்களுக்கு மாதாந்த வாடகையாக 50 லட்சம் ரூபாவும் வருடாந்த வாடகையாக 6 கோடி ரூபாவும் வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த மாநகர சபைக்கு சொந்தமான வாகனங்கள் சிறிய பழுதுகளோடு தான் இருக்கின்றன. அந்த வாகனங்களை திருத்தி எடுப்பதன் ஊடாக இந்த பல மடங்கு செலவை குறைத்து கொள்ள முடியும். அதாவது இந்த வாகனங்களை திருத்தி எடுக்கின்ற செலவை விட இந்த வாடகை செலவு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இதை திருத்தி எடுப்பதன் மூலமாக இந்த செலவுகளை நிரந்தரமாக குறைத்து கொள்ள முடியும். ஆனால் ஏன் இப்படி திருத்தி எடுக்காமல் இந்த செலவுகள் பின்பற்றப்படுகின்றன என்று மாநகர சபை உறுப்பினர் தர்சானந்த் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதே விடயத்தை மீண்டுமே சுவிகர நிஷாந்தன் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். மாநகர சபைக்கு சொந்தமான சில கழிவேற்றல் வாகனங்கள் குறுகிய இடங்களில் சேவையில் ஈடுபடுகின்ற நிலையில் தொலைதூர சேவைக்காக வாடகை வாகனங்கள் செல்கின்றன. இதற்கான காரணங்கள் மோசடிகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஊழல் மோசடிகளோட தொடர்புடையதாக இந்த விஷயங்கள் இருக்கலாம். ஏன் இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது, இதற்கான காரணம் ஊழல் மோசடி இந்த பின்னணியில் இருக்குதா என்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தேசிய மக்கள் சக்தியினுடைய மாநகர சபை உறுப்பினர் கபிலன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். என்ன குற்றச்சாட்டு என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜாழ் மாநகர சபை என்ற நேற்றைய அமர்வில் இந்த கல்லுண்டாய்வழி பிரதேசத்தில் கொட்டப்படுகின்ற இந்த மருத்துவ கழிவுகளால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதாவது இது நாங்கள் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு சிரத்தை எடுத்து இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஏனென்று பார்த்தீங்கன்னா, அண்மையில் இந்த கல்லுண்டாய்வழி பிரதேசத்தில் குறிப்பிட்ட குப்பை மேடு தீப்பற்றி எரிந்திருந்தது. அது தொடர்பாகவும் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் அவர்கள் தன்னுடைய உரையில் ஆற்றியிருந்தார். அதிலேயும் குறிப்பாக இந்த விஷயங்கள் தொடர்பாக ஜாழ்ப்பாண மாநகர சபையின் நேற்றைய அமர்வில் பல விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டது. அதில் இந்த மாத்திரைகள் சிலது, அதாவது வலிப்பு மற்றும் வலி நிவாரணிகள் உள்ளிட்ட ஏராளமான மருத்துவ கழிவுகள் இங்கே கொட்டப்படுகின்றன. இதில் இந்த எரிவு அதாவது இந்த தீப்பற்றி எரிந்தது திட்டமிட்டு செய்யப்பட்ட தீப்பற்றின எரிவா அல்லது ஏலவே இது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டதா அல்லது
தானாக இது எழுந்த தீப்பற்றலா என்கின்ற விஷயம் தொடர்பாகவும் ஆராயணும் என்றும் அதில் பேசப்பட்டது. ஜாழ்ப்பாண நகரப்பகுதிக்குள்ள உள்ள சில தனியார் மருத்துவமனைகளின் கழிவுகளும் அங்கு அகற்றப்படுகின்றன. இதற்கெல்லாம் போதிய ஆதாரங்கள் நம்மிடம் உள்ளன. இது தொடர்பில் எதிர்வரும் அமர்வுகளில் தனி பிரேரணையாக முன்வைப்பேன். காலாகாலமாக இடம்பெற்று வரும் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு காத்திரமான தீர்வை முன்வைக்க வேண்டும். இல்லையேல் இந்த 45 பேரும் இங்கிருப்பதால் பயனில்லை. குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் கொட்டப்பட்டு வருகின்றன. தரம் பிரிக்கும் பணி யாழ்ப்பாண மாநகரசபையிடமும் அதை காவுகை செய்யும் பணி தனியாரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை காவுவதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை, தரம் பிரிப்பதற்குத்தான் தேவை. எனவே இந்த முறைமையை மாற்றி தரம் பிரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும். காவுகையை நாங்கள் மேற்கொள்ளலாம். இந்த விடயத்தில் விரைவான நடவடிக்கை ஒன்றை இந்த சபையிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதற்கு உதவ மத்திய அரசாங்கம் தயாராக உள்ளது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் அமர்வில் இன்னொரு முக்கியமான விஷயம் இடம்பெற்றது என்று பார்த்தீங்கன்னா, முதல்வர் என்ற விடயத்தில் மூக்கல் நுழைத்து துணை முதல்வர் தொடர்ந்து பேசியதால் நேர விரயம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பமானது 7 மணிக்கு முடிவடைந்திருக்கின்றது என்றால், இரவு 7 மணிக்கு முடிவடைந்திருக்கின்றது என்றால் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடைபெற்றிருக்கிறது. அந்த பல பிரச்சனைகளால் தான் இது தாமதமாகிருக்கின்றது. அதாவது நிகழ்ச்சிகளில் உள்ளடக்கப்படாத பிரச்சனைகளும் இங்கே பேசப்பட்டதால் தான் இது தாமதிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் இருந்தாலும் கூட துணை முதல்வர் இந்த அமர்வில் தொடர்ந்தும் சில விஷயங்களை தானாக பேசிக்கொண்டே இருந்தார். அதால் தான் இந்த அமர்வு கொஞ்சம் பிந்தியதென்ற விடயமும் பேசப்பட்டது. அதால் ஜாழ் மாநகர சபை என்ற அமர்வின் போது முதல்வர் இருக்கத்தக்கதாக பதில் முதல்வர், அதாவது துணை முதல்வர் அடிக்கடி சில விஷயங்களில் தலையிட்டார். அதாவது முதல்வர் சொல்ல வேண்டிய விஷயங்களை இவரே சொன்னதால் நேர விரயம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட இந்த கபிலன் அவர்கள் சொன்ன இந்த கல்லுண்டாய் வழி பிரச்சனை தொடர்பாக கபிலன் சொல்லி முடித்த பிறகு அதே விஷயத்தை மீண்டும் அவர் தன்னுடைய பாணியில் சொல்வதன் மூலமாக சில நேர விரயங்கள் ஏற்பட்டதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது என்று பலரும் இந்த விமர்சனங்களையும் கிட்டத்தட்ட ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை சம்பந்தமாக இதில் பேசப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் நேரலையை ஜாழ் மாநகர சபையில் ஒருவர், அதாவது தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய உறுப்பினர் ஒருவர் நேரலையாக ஒளிப்பதிவு செஞ்சார். மாநகர சபையில் இருக்கின்ற இந்த நடைபெறுகின்ற இந்த அமர்வு தொடர்பான விஷயங்களை அதை உடனடியாக சபை முதல்வருக்கு உறுப்பினர் சர்சானந்த் கொண்டு சென்றிருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த சபை ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக இவர் செயற்பட்டதால் 1 மாதம் சபை அமர்வில் பங்கேற்பதற்கு இவருக்கு தடை விதிக்கலாம் என்று பேசப்பட்டது. அந்த விஷயத்தில் பேசப்பட்ட பிறகு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் இளங்கோவன் இவர் புதிய நபர் என்றபடியாக இவர் கொஞ்சம் மன்னிப்பு வழங்கணும் என்று சொல்லியிருந்தார். இது உறுப்பினர்களோட விடயத்துக்கு விடப்பட்டது, இப்படி வழங்கலாமா வேண்டாமா என்று. அந்த வகையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர் இந்த விஷயத்தை சொன்னதால் மீண்டுமே அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆகவே இனி வருங்காலங்களில் இந்த ஃபேஸ்புக் நேரலையை போட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் பேசப்படுகிறது. இப்படியாக ஜாழ் மாநகர சபை என்ற அமர்வுகள் சம்பந்தமான பல விடயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நேர விடயத்துக்கு இன்னொரு காரணம் என்று சொல்லியிருந்தோம். அதாவது இந்த நிகழ்ச்சிகளில் இல்லாத சில விஷயங்களை பேசியிருந்தேன். இதால் என்ன நடந்ததுன்னா, 7 மணி வரைக்குமே இது நடந்ததால் மிக முக்கியமான விவாதங்களில் சபையில் உறுப்பினர்கள் இல்லை. இந்த சில முக்கியமான விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நேரம் போயிட்டு என்ற காரணத்தால் சிலர் எழுந்து சென்றதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. யாழ்ப்பாண மாநகர சபை என்ற நேற்றைய அமர்வில் மிகவும் முக்கியமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது உறுப்பினர்கள் பெருமளவானோர் சபையில் இருக்கையில். யாழ்ப்பாண மாநகர சபை என்ற அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த அமர்வில் குறிப்பாக இந்த முக்கியமான சில பிரச்சனைகள் பேசுகின்ற பொழுது அவர்கள் எழுந்து சென்றிருந்தார்கள். இதற்கு காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நிலையில் இல்லாத சில விஷயங்கள் பேசப்பட்டன என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். கிட்டத்தட்ட 45 உறுப்பினர்கள் கொண்ட மாநகர சபையில் அமர்வு முடியும் போது வெறும் 25 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்திருக்கின்றார்கள். நேற்று அமர்வின் போது மராமத்து குழு, சுகாதார குழு, நிதிக்குழு ஆகியவற்றில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சபையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டன. மாநகர சபை அவர்களுக்கு தேவையான பணியாளர்கள் நியமிப்பது தொடர்பிலும், வட்டாரங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பிலும், நல்லூர் உற்சவ காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீதி தடைகள் தொடர்பிலும் இங்கே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த வீதி தடைகள் அமைப்பு சம்பந்தமான விஷயத்தில் இந்த பரித்துறை வீதி, மேற்கு வீதியில் வீதி தடைகளில் ஒரு சிறிய அளவினால் மக்கள் போக்குவரத்துக்காக ஒரு இடத்தை விடணும், முழுமையாக அதை அடைக்கக்கூடாது. ஏன்டா முழுமையாக அடைத்ததன் காரணமாக தான் எல்லாருக்கும் தெரியும் போன முறை என்ன நடந்ததுண்டு. போன முறை அங்கே பல நெரிசல்கள் காரணமாக பல இடத்துல காயமடைந்திருந்தார்கள். ஆகவே நல்லூர் வீதியில்
இந்த பருத்துறை மேற்கு வீதியை வந்து அடைக்காமல் விடணும் அல்லது அதில் மக்கள் போயிடுவதற்குரிய இடங்களை விடணும் என்று பேசப்பட்டது. அதில் வந்து மக்கள் மலசல கூடத்துக்கு செல்வதற்கு கூட அங்கே நேரம் வந்து பிரச்சனையாக இருக்கின்றது என்ற அவசரமாக செல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது என்ற கனதூரம் பயணிக்க வேண்டிய தேவை வந்து மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்கள்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த பருத்துறை வீதியை அடைப்பது தொடர்பாக கரிசனை எடுக்கணும் என்று பேசப்பட்டது. இது தொடர்பான விடயங்கள் வந்து 19ஆம் தேதி பேசப்படும் இனி என்று சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட இது வந்து நீண்ட நேரமாக இந்த நல்லூர் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்ட பிறகு மீண்டும் இதற்கான முடிவெடுக்கிறதுக்கு வந்து 19ஆம் தேதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவை இப்படியாக சிற்சில விஷயங்கள் காரணமாக வந்து கொஞ்சம் நேரம் இழுபட்டு கொண்டு போனதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட இந்த 7 மணி வரை சென்றது வந்து ஒரு வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்றும் சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கலாம் தொடர்ந்து எந்த நிலைப்பாடில் இந்த விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதை இனிவரும் காலங்களில்.